கால கட்டு தகச்சிய நாய் கட்டிச்சுப்பா. பேசலாமா? என்னல்ல சாமி, எனக்காக துவச்சி போட்டு ஆக்கி போட்ட அந்த பிடாரி மகல்ல நாய் கடிச்சிருச்சுல்ல, சுத்து தொலைது. அடடா, ஏ தங்க காலையில காலில் குலசு போடும் பொழுது நாய் கடிச்சிருச்சு. நீதான் நாயா இருந்திய தங்கச்ச பார்த்துடும். என் தங்க கண்ணில் ஒரு சுட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. ஐயோ மாமா, அதாவது உங்க பொண்ணு என் பொண்டாட்டி காலையில 6 மணிக்கு தலை நிறைய பூ வச்சுட்டு கறி குழம்பு எடுத்துட்டு ரோட்ல நடந்து வந்தா, அவ என்ன நினைச்சு நாயை போய் திச்சிருக்கா. நாய் நல்லா கச்சி வச்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் என் தங்கச்சி ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன்டா. வரும்போது ஒரு நாய் லவ்னு என் தங்கச்சி கடிச்சிருச்சு. கடிச்ச நாள்ல இருந்து என் தங்கச்சி நாய் மாதிரி மாறிட்டு லவ்னு குலைக்கிறா. அவன் புருஷனுக்கு போன் பண்ணி திட்டுறா. என்ன பண்றது தெரியல. ஐயோ, என் தங்கச்சி நாய்கிட்ட கொஞ்சம் விளையாடி முத்தம் கொடுத்தா நாய் டக்குன்னு கடிச்சிருச்சு. கடிச்சது வந்து என் தங்கச்சிக்கு வாயே காணும். தயவு சொல்லி எல்லா காய் குளமும் வாங்க பார்த்துமா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டியை நாய் கடிச்சிருச்சு. அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்சம் நெஞ்சமா பேசுவேன். அப்படியே லவ்னு குறைச்சா அது நாயை லவ்க்குன்னு கடிச்சிருச்சு. இது என் ஃபர்ஸ்ட் அனுபவம். என் தங்கச்சியை அந்த நாய் கடிச்சிருச்சு. அது சாதாரண நாய் இல்லை, சொறி பிடிச்ச நாய். இனிமே எனக்கு அந்த நாய்க்கு தான் போட்டிங்க. எங்க இடையில யாருமே கிடையாது. ஐயா, என் தங்கச்சி என்ன தயவு செய்து வந்து பாருங்க. அவ கால பாருங்க, ரத்தம் ஆறு போல ஓடுது. தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க. இல்ல உங்களை நிறுத்திடுவேன். அது இந்த மாதிரி பண்ணான வீடியோ பார்க்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அந்த வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. பாய்.